அமெரிக்காவில் ஸ்னோ ஸ்ட்ரோம் சொல்லிட்டு அலர்ட் கொடுத்து எல்லாரும் காஸ்கோ, வால்மார்ட், பட்டேல் பிரதர்ஸ்ன்னு போயிட்டு கிராசரிலாம் ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் தாங்க இருந்துச்சு. சண்டே தான் ஸ்டார்ட் ஆகுது ஸ்னோஃபால். சரி ஓகே, நம்ம சாட்டர்டே தானே இன்றைக்கி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து தைரியமாக கிளம்பி போயிட்டோம். பாரதி பாஸ்கரோட வந்து ஸ்பீச் இருந்துச்சு. அதை தொடர்ந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. எல்லா ஈவெண்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன குழந்தைகள் பாட்டு பாடினாங்க. நிறைய புது புது தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சடனாக ஒருத்தவங்க வந்து என் ஹஸ்பண்டை பார்த்துட்டு நீங்கள் ரமணா அண்ணா தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க எங்கள் ரிலேட்டிவ் தான், 2 பேரும் ஒரே ஊர் தான். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு எல்லாரும் பேசிட்டு இந்த குட்டி பசங்க எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக திருக்குறள் சொல்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாட்டு பாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, டான்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த டேவே. எங்களுக்கு இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 o'clock அந்த மாதிரி வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா இன்றைக்கி நைட்லேருந்தே வந்து பனி புயல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம ரொம்ப டைம் வந்து ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு கிளம்ப மனசே இல்லை. ஸ்பெஷல் தேங்க்ஸ் நந்தினிக்கு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்னோ ஸ்ட்ரோம் இருக்கனால கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம். பட் அவங்க தான் இல்லை, சாட்டர்டே நைட்டு தானே ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அதுக்கு முன்னே நான் 4 o'clockலாம் முடிஞ்சிடும், கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, இத்தனை பேரை மீட் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன ஈவெண்ட்டு, என்னென்ன டான்ஸு, அதுக்கப்புறம் என்ன பாட்டெல்லாம் பாடினாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். Until then, bye from இளவரசி.